அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 9 ருத்ர சிருஷ்டியும் ஸ்ரீதேவி வைபவமும். மைத்ரேயரே, பிரம்மா தனக்கு சமமான ஒரு புத்திரனை பெற வேண்டும் என்று நினைத்தபோது அவரது மடியில் கருத்தும் சிவப்பும் கலந்த நீலமுடைய குமரன் ஒருவன் தோன்றி எழுந்து அழுதபடி ஓடினான். பிரம்மன், மகனே, ஏன் அழுதபடி ஓடுகிறாய் என்று கேட்க, அவன் எனக்கென பெயர் சூட்டுங்கள் என்றார். அதை கேட்ட பிரம்மா, மகனே, நீ ருத்ரன் என்ற பெயரை பெற்று புகழ் பெற கடவாய் என்று கூறிய பின்பும் அவன் அழுதமையால் அவனுக்கு பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, பீமன், உக்கிரன், மகாதேவன் என்று 7 பெயர்களை சூட்டி அவ்வேழு பெயர்களுக்கும் வெவ்வேறு உருவங்களையும் மனைவியார்களையும் புத்திரர்களையும் கொடுத்தார். அவ்வேழு பேரும் சூரியன், நீர், பூமி, அக்னி, வாயு, ஆகாயம், தீக்ஷகரான பிராமணன், சந்தகன் என்ற உருவை பெற்றனர். அவர்களுக்கு சுவர்ஜலை, உஷை, சுகேசி, சிவை, ஸ்வாகை, திசை, தீக்ஷை, மோகினி என்ற 8 பெண்களும் பக்தினியானார்கள். இவர்களுக்கு சனி, சுக்கிரன், அங்காரகன், மனோத்வஜன், கந்தன், சொக்கன், சந்தானன், புதன் ஆகிய 8 புத்திரர்கள். பிள்ளைகளுக்கிடையே கலகம் உண்டானது. இவ்விதம் அஷ்டமூர்த்தியாகிய ருத்ரன் தச பிரஜாபதியின் மகளான சசிதேவியை திருமணம் செய்தான். அந்த சசிதேவி தன் தந்தையின் மீதிருந்த கோபத்தினால் தனது சரீரத்தை துறந்துவிட்டாள். பின்பு அவள் இராமாவனுக்கு மேனை என்ற மனைவி மூலம் உமை என்ற பெயரோடு பிறந்தாள். அவள் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருந்தமையால் சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொண்டார். பிருகுமுனிவரின் மனைவியான கிரியாதி, தாதா, விதாதா என்ற புத்திரர்களையும் ஸ்ரீதேவியின் பெற்றார். இதை கேட்ட மைத்ரேயர், குருவே, ஸ்ரீதேவியானவள் திருப்பார்கடலில் அவதரித்தவள் என்று உலகத்தார்கள் கூறினார்கள். அப்படி இருக்க எப்படி பிருகுமுனிவரின் மகளாக பிறக்க முடியும்? அப்படியானால் அது பொய்யா என்று கேட்டார். மைத்ரேயரே, உலகமாவது ஆன ஸ்ரீதேவியானவள் ஒருபோதும் பகவானை விட்டு பிரியாதவள். அவளுக்கு பிறவி இல்லை. அவளும் எம்பெருமானை போலவே அவளும் அவதரிப்பதும் மறைவதுமாக இருப்பாள். அதனால் அவர்களது விபூதியை கூறுகிறேன். சொற்களுக்கு பொருள் நாராயணன். அந்த பொருளை குறிக்கும் சொல் ஸ்ரீதேவி. நீதி அவள். நீதியின் நயம் அவன். அவள் புத்தி. அந்த புத்தியின் பயன் அவன். தர்மம் அவன். தர்மத்திற்கு காரணமானவள் அவள். படைப்பவன் அவன். படைப்பின் சக்தி அவள். அவள் பூமி. அந்த பூமியை தாங்குபவன் அவன். அவன் மகிழ்வு. அதை உண்டாக்குபவள் அவள். இச்சை என்பது ஸ்ரீதேவி. காமன் என்பது பகவான். அவன் அக்னி. அவள் ஜுவாலை. விஷ்ணுவே சங்கரன். அவள் கௌரி. அவன் சூரியன். அவனது பிரமை தான் ஸ்ரீதேவி. நாராயணனே குபேரன். அவனது செல்வம் ஸ்ரீதேவி. இவ்வாறு அவர்களுக்குள் கலக்காதவை எவை இல்லை. இருவருக்கும் வேறான பொருள் எதுவுமில்லை. எல்லாம் அவர்களால் வியாபிக்கப்பட்டு அவர்களது விபூதிகளாகவே உள்ளன. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.